லிக் லிக்னா எல்ஐகே, அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. கம்பெனிங்கிறது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா KOMPANI அப்படிங்கிற மாதிரி வருது. COMங்கிறத போக KOM அப்படிங்கிற மாதிரி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படி தான் படத்தினுடைய தலைப்பு. அப்படி தலைப்பு வச்சுருக்காங்க. நயன்தாராவுடைய தயாரிப்பில் அவருடைய கணவர் விக்னேஷ் சிவன் இயக்கியிருக்காரு. ஒரு ஒரு மாறுபட்ட கோணம், அதாவது தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சுட்டி காட்டுறதுக்கு இப்படி ஒரு கதையை கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா ஒரு ஆப்பு கண்டுபிடிக்கிறாங்க. ஆப்பு கண்டுபிடிச்சி காதலர்கள் உருவாகிறாங்க. காதலர்களை சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் அப்படி கொண்டு போய் அப்படி வர்ற அதனுடைய கதை அம்சம் தான். அதில் நவீன தொழில்நுட்பத்தின் அத்தனை அம்சங்களையும் உள்ள வந்து ஆப்பிலிருந்து அதில் வர்ற அதனுடைய விளைவுகள், அது ஆப்பிலிருந்து வெளிவருகின்ற செய்திகள், இது எல்லாமே ஒரு மாறுபட்ட கோணத்தில் இதுக்கு என்னடா இது இதனுடைய தொழில்நுட்பம் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ரவிவர்மன் ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு பெரிய அளவில் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ரவிவர்மனுடைய ஒளிப்பதிவு, அனிருத் இசை, அவருடைய இசை இதனுடைய அமைஞ்சிருக்கு. விக்னேஷ் சிவன் அவருடைய அந்த சிந்தனை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ரொம்ப மாறுபட்ட கோணத்தில். என்னென்னா பிரதீப் ரங்கநாதன் இதனுடைய கதாநாயகன். அதுக்கு கிருத்தி ஷெட்டி கதாநாயகி, அழகான கதாநாயகி. அந்த அழகான கதாநாயகியை பிரதீப் ரங்கநாதன் லவ் பண்ணுறாருங்கிறது தான் மேட்ரு. சீமான் வேற நடிச்சிருக்காரு. சீமான் அவருடைய தந்தை, பிரதீப் ரங்கநாதனுடைய தந்தையாக வர்றது சீமான். சீமான் வந்து அவருடைய நடிப்பு திறனை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிறனால இந்த படத்தில் அது வெளிப்படுத்தியிருக்கார். அதாவது அலைபேசி, அவர் செல்ஃபோன் சொல்ல மாட்டார், அலைபேசி. இப்படி தமிழ் வார்த்தைகள் படம் பூரா வந்து அவர் பயன்படுத்தியிருக்கார். அதில் கதாநாயகியே சுட்டி காட்டியிருக்காங்க சீமானை பற்றி. சீமான் கூட நடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் பெரிய ஒரு தெம்பாக இருந்தது. தமிழ் உச்சரிப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவரை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தமிழ் வார்த்தைகளை நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பேச தெரிஞ்சுக்கிட்டேன். தெலுங்கு படங்கள் அதிகமாக நடித்தவங்க தமிழுக்கு வந்திருக்காங்க இந்த படத்தின் மூலமாக. அழகிய கதாநாயகி. ஆனால் அதுக்கு ஈடு கொடுக்கறதுக்கு வந்த பிரதீப் ரங்கநாதன் அந்த விஷயத்தில் பொறுத்தவரையில் கொஞ்சம் இதில் கம்மி தான். அது 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 கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அது சாய்ஸ் வந்து ராங் சாய்ஸ் அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். அவர் நடிச்சிருக்கார், அந்த கதாபாத்திரத்துக்கு என்னவோ அது நடிச்சிருக்காரு. இன்னும் அந்த அழகிய கதாநாயகிக்கு ஏற்ற மாதிரி இவர் தன்னை கொஞ்சம் மோல்டு பண்ணியிருக்கணும், தன்னை மாற்றிருக்கணும். அதை இயக்குனராக அதை சுட்டி காட்டியிருக்கலாம், செஞ்சுருக்கலாம். அதாவது சீமான் கதாபாத்திரத்தை கரெக்டாக கொண்டு போன அவர் இந்த விஷயங்களை கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காரு. சீமானுடைய அந்த அது கதாநாயகி சொன்ன மாதிரி அது தமிழ் உச்சரிப்பு, அது தொடர்ந்து அதை பார்க்கும்போது நமக்கு அது மாறுபட்டு தோணுது. இந்த படத்தை பொறுத்தவரையில் மாறுபட்டு தோணுது. யோகி பாபு வேறு வராரு படத்தில். ஸோ இப்படி எல்லாமே அந்த விஷயங்கள் எல்லாமே இதாக கொண்டு இருப்பாங்க. மலேசியா அப்படின்னு வெளிநாடுகளுடைய இதெல்லாம் அந்த காட்சி அமைப்புகள், அந்த நடிகர்கள் கூட நடித்த நடிகர்கள் எல்லாமே அரங்க அமைப்புகள் எல்லாம் ஒரு மாடர்னைஸாக ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப மெனக்கிட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதை சரியாக மெனக்கிட்டுருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. இதில் என்னென்னா எஸ்ஏ சூர்யா இதில் களை கட்டியிருக்கிறது எஸ்ஏ சூர்யா பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இதில் நாட்டியமெல்லாம் பிரமாதமாக டான்ஸ் ஆடிருக்காரு. வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்து ஒரு டான்ஸ் வந்து ஆடி பிரமாதப்படுத்தியிருக்கார். அவருடைய ஸ்டைல், அது மாதிரி ஸ்டைலில் அவரை இன்னும் கொஞ்சம் மாடர்னாக அவர் பார்த்து அவரோட நடிப்பை ரசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார் விக்னேஷ் சிவன். ஸோ அதனால் அதில் ஸ்கோர் பண்ணியிருக்கிறது எஸ்ஏ சூர்யா அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.